வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். பொய்யும் மெய்யும். பொய்யும் 2ஆம் பாவத்துல இருந்து தான் வரும். மெய்யும் 2ஆம் பாவத்துல இருந்து தான் வரும். எப்பொழுதுமே ஒரு பாவம் காரகமாக இருந்தால், அந்த காரகத்தின் அடிப்படையில் மறுபக்கமும் செயல்படும். பொய்யும் மெய்யும். கூடுமான வரைக்கும் 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்க பெற்றவர்களுக்கு, பொய் சொல்வது என்பது மிகப்பெரிய சங்கடமா இருக்கும். நம்மள பொய் சொல்ல வச்சுட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா அவங்க எப்பயுமே உண்மையை தான் விரும்புவாங்க, உண்மையாக தான் பேசுவாங்க, உண்மையாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்க சார், அவங்க பொய் சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பு வருதுன்னா சார், எந்த கோளாக இருந்தாலும் சரி, சனியனாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் 2ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது உண்மை பேச வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவங்க வாழ்க்கை ஓடும். சரி, எப்ப பொய் பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவாதிபதி கெடும் பொழுது, அல்லது 2ஆம் பாவத்தில் தேவையற்ற தீய கோள்கள் வந்து நிற்கும் போது. இப்ப வந்து மீன லக்னமா இருக்கு, 2ல சனி வந்து நின்றுறான் சார் அப்படின்னா, அவர்கள் பொய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கும். அவன் 11, 12 கூடியவனாக இருந்தாலும் பொதுவில் 2ல் சனிங்கிறப்ப சில நேரங்களில் தேவைக்காக பொய் பேசுவாங்க. அங்கே நீச்ச சனியாக இருப்பதால் சில உளர்வாய்த்தனமா நான் பொய் பேசினேன்னு திரும்ப அவங்களே எடுத்து சொல்லுவாங்க. எனவே 2ஆம் பாவத்தில் தீய கோள்கள் பொய் சொல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பட் அதே 2ஆம் பாவாதிபதியாக சனி ஆட்சி பெற்றாலோ, செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ பொய் சொல்வதற்கு தயங்குவார். நன்றிங்க. நன்றி.